தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஸ்டார் அப்படிங்கிற தமிழ் டபுள் மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன திரைப்படம். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஜார்ஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஜார்ஜ் ஃபேமிலியை காட்டுறாங்க. அவருடைய மனைவி ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. விசித்திரமா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதனால அவருடைய குடும்பம் வந்து அவருடைய மனைவிக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க அவருடைய மனைவிக்கு என்ன ஆகுது, அதே போல அவருடைய மனைவி பிறந்த திருவாதிரை நட்சத்திரத்துல அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதற மாதிரி சயின்டிபிக்கா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அந்த விஷயத்துக்கும் அவருடைய மனைவியுடைய பிஹேவியருக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் டியூஸ்டே என்ன ஆகுது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த ஸ்டார். இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ். அதாவது இந்த படத்தினுடைய டுவர்ட்ஸ் எண்ட் கிளைமேக்ஸ்ல பிருத்திவிராஜ் கொஞ்சம் கேமியா ரோல் பண்ணிருப்பாரு. அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாரு. அது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியமான மெசேஜை கொடுப்பாரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஜார்ஜுடைய மனைவிக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, பித்து பிடிச்ச மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கர பில்டப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்க ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அது எல்லாமே த்ரில்லிங்கா கொண்டு போயிடுறாங்க. ஆனா டுவர்ட்ஸ் எண்ட் முடிச்ச விதம், ஆரம்பத்துல கொடுத்த பில்டப்புக்கும் முடிச்ச அந்த விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கான்ட்ராஸ்டா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. அதே போல இந்த படத்தினுடைய திரைக்கதைய நகர்த்தி கொண்டு போன விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு போயிருக்கலாம். குறிப்பா தேவையில்லாத சீன்ஸ், தேவையில்லாத சாங் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்க. திரைக்கதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். மொத்தத்துல ஓவராலா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.8. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.